ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரத்தில் அப்போதைய DBKL நிர்வாகம் செயல்பட்ட விதம் குறித்து மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் நிலத்தில் கோயில் அமைந்துள்ளது தெரிந்திருந்தும் DBKL அதனை விற்றிருக்கிறது. கோயிலை இடம் மாற்றுவது உள்ளிட்ட விவகாரத்தை தீர்த்த பிறகல்லவா நிலத்தை விற்பது பற்றி DBKL யோசித்திருக்க வேண்டும். அதே சமயம் கோயில் இருப்பது தெரிந்துதான் ஜேக்கல் குழுமமும் அந்நிலத்தை வாங்கியுள்ளது. ஆக நிலத்தை விற்றவருக்கும் வாங்கியவருக்கும் கோயில் அங்கிருப்பது தெரியாமல் இல்லை. This is not a free lot. This temple, the temple was existing. I'm quite amazed. How can DBKL sell this land in the first place to another party? And the party, iaitu Jekyll, memang beli tanah tu mengetahui bahawa wujud Nicole tersebut. Itu yang pelik. Hari ini dia nak keluarkan isu masjid dan sensitif supaya orang semua boleh dikelirukan. That is not the issue. The issue is when they bought the land, mereka memohon tanah tu memang ada koil. Pihak pembeli pun tahu, pihak DBKL pun tahu. Habis yang kita cakap ni, kalau betul-betul dia nak jual, DBKL ni sepatutnya datang berbincang dan mengalihkan koil tersebut. Give a vacant land possession. Bukan yang ada sekarang, dan lepas tu kerajaan baru ke siapa yang datang, taruh atas kepala mereka. இப்போது அங்கு மசூதி கட்டப்படவிருப்பதெல்லாம் ஒரு பிரச்சனை அல்ல. என் கேள்வியெல்லாம் கோயிலுக்கு ஒரு தீர்வை காணாமல் அவசரமாக நிலம் விற்கப்பட்டதும் வாங்கப்பட்டதும் ஏன் என்பதுதான் புரியாத புதிராக உள்ளதாக விக்னேஸ்வரன் கூறினார். அக்கோயில் நில விவகாரம் குறித்து சில உண்மைகளை தெளிவுபடுத்தும் நோக்கில் இன்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவ்வாறு கேட்டார். கோயில் தனியார் நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருப்பதாக பரவலாக பேசப்படுவதை மறுக்கும் வகையில் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது.